பட்டியலின சமூகத்தை இதோட பிரச்சனையை பேசுகிறவர்கள் வந்து நம்ம அனுப்புவோம். 234 தொகுதியில் வேலை செய்வேனா, குறைந்தபட்சம் தனி தொகுதியில் மட்டும் வேலை செய்வோம். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு 7 தனி தொகுதியில் மட்டும் வேலை செய்வோம். 7 தனி தொகுதியில் எந்த பட்டியலின அதாவது என்ன சொல்றது, எந்த தலித் அமைப்புகள் நின்றாலும் அவங்களுக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். எதுக்கு பிரிச்சு நிற்கணும்? 7 தொகுதி 7 கட்சி ஒவ்வொரு இடத்துல நிக்கட்டும். 7 கட்சிக்காரன் 7 தொகுதியில வேலை செய்யலாம். 7 பேர் உள்ள போறாங்களா, அந்த 7 பேர் டெஃபினட்டா பேசிதானே ஆகணும். அப்ப நம்ம ஈஸியா கேள்வி கேட்க முடியல. அவன் சொல்லுவான்ல, நீ வந்து திமுக காரன் இல்ல, நீ அதிமுக காரன் இல்ல, என்ன நீ கேள்வி கேட்க முடியாது, எவனும் சொல்ல முடியாதுல்ல. அப்ப நான் சொல்லுவேன்ல, டே நீ பட்டியலின சமூகத்தில இருந்து இங்க இருக்க தனி தொகுதி உரிமை மூலமா நீ வந்து உள்ள போயிருக்கிற, நான் ஓட்டு போட்டு தான் நீ உள்ள போயிருக்க, நீ எனக்காக பேசி ஆகணும் நான் கேட்பேன்ல. அப்ப எனக்கான உரிமை அங்க இருக்குதுல்ல. ஏன் நம்மளால இது பண்ண முடியாதா? இது முடியல. இப்ப எல்லாம் இப்ப இன்னில இருந்து வேலை செய்யுங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தலித் அமைப்புகளை எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டு வருவோம். எவங்கிட்ட போய் நிக்க வேணாம். இதுக்கப்புறம் ஏன் நான் போய் நிக்கணும்? தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நிப்போம். எல்லாரும் ஒண்ணு சேர்ப்போம். 7 தொகுதியில 7 அண்ணன்களை நிக்க வைப்போம். 7 அண்ணன்களையும் ஜெயிக்க வைப்போம். இதை வேலை செய்யலாம். இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மிக முக்கியமான வேலையா எனக்கு தெரியுது. ஈஸியான வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வேலையா எனக்கு தெரியுது. இதே நம்மளால செய்ய முடியாது. அனுப்புவோம், பாராளுமன்றம் அனுப்புவோம். அனுப்பலாமா? ஜெய்பீம், ஜெய்பீம். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் ஜெய்பீம் சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்வேன். நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. ஜெய்பீம்.